Hey guys, welcome back. என் பேர் ஆதித்யா. இன்னைக்கான question பார்க்கலாம். Find the index of the first occurrence in a string. Given two strings, needle and haystack, return the index of the first occurrence of the needle in haystack or -1 if the needle is not a part of haystack. So question ரொம்ப simple. ரெண்டு string கொடுத்துருக்காங்க, haystackனு ஒரு string and needleனு ஒரு string. Needle வந்து haystackல இருக்கான்னு நம்ம பார்க்கணும். இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸோட இண்டெக்ஸை நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். அதாவது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஹெய்ஸ்டாக் வந்து சேட் பட் சேடுன்னு இருக்கு அண்ட் நீடில் வந்து சேடு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீடில் எங்கே அக்கறாது ஹெய்ஸ்டாக்ல, அதாவது சேடுங்கிற வேர்டு எங்கே அக்கறாது ஹெய்ஸ்டாக்ல. ஸோ சேடுங்கிற வேர்டு வந்து ஸ்டார்டிங்லேயே அக்கறாது ஹெய்ஸ்டாக்ல. ஸோ அதனால வி ஆர் ரிட்டர்னிங் த ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் ஆஃப் த சேட், அதாவது 0th இண்டெக்ஸில் அக்கறாது, 0th இண்டெக்ஸில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வி ஆர் ரிட்டர்னிங் த ஆன்சர் 0. செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. செகண்ட் எக்ஸாம்பிள் வந்து ஹெய்ஸ்டாக் வந்து Leetcode அண்ட் நீடில் வந்து லீட்டோ, ரைட். லீட்டோ வந்து நீடில் வந்து ஹெய்ஸ்டாக்ல அக்கர் ஆகல, Leetcode வந்து ஹெய்ஸ்டாக், பட் ஆனால் லீட்டோ வந்து ஹெய்ஸ்டாக்ல அக்கர் ஆகல. அதனால we are returning -1. So it's as simple as that. So it's a very simple question and it's a medium level question. I would say this is a easy level question. So இந்த கொஸ்டின் நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம், ரொம்பலாம் யோசிக்க தேவையில்லை. இட்ஸ் a very simple string question. So what we can try is, நம்ம என்ன பண்ணலாம், ஸோ வாட் வி கேன் ட்ரை இஸ், ஸோ நீடில் பார்த்தீங்கன்னா நீடலோட சைஸ் பாருங்கள். நீடலோட சைஸ் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் 3, அதாவது SAD 3 லெட்டர்ஸ் இருக்குது, சேடு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா லைக் ஹெய்ஸ்டாக்ல 3 லெட்டர்ஸாக போய் பார்க்கலாம், ரைட்டு. ஸோ 3 லெட்டர்ஸாக போய் சர்ச் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து SAD வரும். அதுக்கப்புறமா வந்து வி கேன் சர்ச் ஃபார் ADB, ரைட். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, ஸோ ஹெய்ஸ்டாக்கோட ஸ்ட்ரிங் என்னது, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் sad but sad, all right. sad but sad வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் இருக்கிற ஹெய்ஸ்டாக். ஸோ நம்மளோட நீடில் என்னது, நீடில் வந்து சேடு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளோட நீடலோட சைஸ் ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கலாம். நீடலோட சைஸ் என்னவும் அதுக்கேற்ற மாதிரி லெட்ஸ் ட்ராவல்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து SAD பார்க்கலாம், அண்ட் தென் ADB பார்க்கலாம், அண்ட் தென் DBU பார்க்கலாம், ரைட். DBU பார்க்கலாம், அண்ட் BUT பார்க்கலாம், அண்ட் தென் UTS பார்க்கலாம், and then TSA பார்க்கலாம், and then TSA அப்புறம் SAD பார்க்கலாம், ஆல்ரைட். ஸோ அட் சம் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்ட்ரிங், அதாவது SADங்கிறது வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ அது எங்கே கிடைக்குதோ அதோட ith இண்டெக்ஸை நம்ம ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ பேசிக்கலி 2 ஃபார் லூப் போட போகிறோம், ரைட். பிகாஸ் 1 ஃபார் லூப் ஃபார் iterating ஓவர் திஸ் ஸ்ட்ரிங், that for loop is that for loop is I, alright. And another for loop is to iterate over this particular size, அதாவது நம்மளோட நீடோட சைஸ் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி வி வில் ட்ராவல்ஸ். அதாவது நம்மளோட நீடோட சைஸ் வந்து இங்கே 3, அதனால 3 நம்ம ட்ராவல்ஸ் பண்ண போகிறோம். ஸோ திஸ் ஃபார் லூப் இஸ் jth ஃபார் லூப், ஆல்ரைட். ஸோ இந்த மாதிரி வி வில் ட்ராவல்ஸ் ஓவர் த என்டையர் ஸ்ட்ரிங். ஸோ அட் சம் பாயிண்ட் வந்து நம்மளோட வி வில் கெட் த ஆன்சர், ரைட். ஸோ ஆன்சர் கிடைச்சோடனே வி வில் ரிட்டர்ன் த ith இண்டெக்ஸை நம்ம ரிட்டர்ன் பண்ணிடலாம், ஆல்ரைட். ஸோ இப்போ கோடுக்கு போயிடலாம். ஸோ இப்போ என்ன எக்ஸ்பிளைன் பண்ணணும் அதே தான். அண்ட் ஃபியூ எட்ஜ் கேசஸ் இருக்குது. சப்போஸ் நம்மளோட நீடலோட சைஸ் வந்து 0 இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், நம்மளோட நீடலோட சைஸ் வந்து எம்டியாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், we can return the index 0. அண்ட் அதே மாதிரி நம்மளோட நீடலோட சைஸ் வந்து கிரேட்டர் தேன் ஹெய்ஸ்டாக் இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம். ஸோ ஹெய்ஸ்டாக்ல வந்து நம்ம நீடலை தேடணும், அதாவது நீடலை வந்து நம்ம ஹெய்ஸ்டாக்ல தேடணும், ரைட். பட் ஆனால் நம்ம நீடலோட சைஸ் வந்து ஹெய்ஸ்டாக்கோட பெருசாக இருந்துச்சுன்னா we can't find the needle in the haystack, ரைட். இன்ட்யூட்டிவாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நீடலோட சைஸ் பெருசாக இருந்துச்சுன்னா we can't find the needle in the haystack, பிகாஸ் நீடில் வந்து ஹெய்ஸ்டாக்கோட பெருசாக இருக்குது. ஹெய்ஸ்டாக்கோட நீடில் பெருசாக இருந்தால் எப்படி வந்து ஹெய்ஸ்டாக்ல நீங்கள் நீடில் தேடுவீங்க, யூ கான் சர்ச், ரைட். ஸோ அதனால் we can return -1 in that case. ஸோ அதான் 2 cases. ஸோ let's write it. If needle dot size is greater than the haystack dot size, we can just return -1. ஸோ அதே மாதிரி if needle dot size is equal to 0, அதாவது எம்டியாக இருந்துச்சுன்னா we can return 0, alright. and next வந்து we can run a for loop for int I is equal to 0, I is less than haystack dot size, for int j is equal to 0, j is less than needle dot size j++. So what I'm going to do is, நான் வந்து இப்போ செக் பண்ண போகிறேன். if a stack of I plus j,
is not equal to, if this is not equal to needle dot size, needle of j, needle of j. So we will just break it, and suppose நம்மளோட for loop la irukka j வந்து if this j becomes equal to, if this j becomes equal to needle dot size minus 1, then we have actually found the index. So now we can return the ith index, return I. So there are different ways to do this, but நான் வந்து இந்த ஒரு வேலை பண்ணிருக்கேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு ஸோ 2 for loop போட்டிருக்கேன், and a stack of I plus j னா, ஸோ j வந்து பார்த்தீங்கன்னா j will, ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா I வந்து I traverse, I வந்து லைக் the entire I stack traverse பண்ணும், ரைட். அண்ட் j வந்து பார்த்தீங்கன்னா j traverse from 0 to j less than or equal to 3, j less than 3, ரைட். அதாவது 0 1 2 வரைக்கும் traverse பண்ணும். ஸோ பேசிக்கலி நான் என்ன செக் பண்ணுறேன்னா I stack என்னது, I stack is nothing but இந்த ஒரு ஸ்ட்ரிங்கு. So alright, so இந்த ஒரு ஸ்ட்ரிங்கு, so this is the I stack string. so இதில் நாம் என்ன பண்ணுறோன்னா, so as I told j வந்து it traverse till 3. ஸோ நான் வந்து ஃபஸ்ட் இங்கே செக் பண்ணுறேன், லைக் இங்கே பார்த்தீங்கன்னா I stack வந்து இனிஷியலாக 0ல இருக்குது. ஸோ I வந்து 0ல இருக்குது. ஸோ 0 + 0 0. நான் வந்து செக் பண்ணுறேன் வெதர் I stack of 0, I stack of 0 என்னது எஸ். if this s is equal to the needle of j, needle of j என்னது j வந்து 0, இது s-க்கு s ஈக்குவலாக இருக்குது. அதேமாதிரி நெக்ஸ்ட் வந்து ஐம் கோயிங் டு செக் I plus j என்னது, j வந்து இப்போது ஃபஸ்ட் இண்டெக்ஸ்க்கு வந்துடும். இந்த j இந்த ஃபார் லூப் பாருங்கள், j வந்து ஃபஸ்ட் இண்டெக்ஸ் வந்துடும். ஸோ வந்து I stack வந்து I stackல இருக்க I வந்து 0, 0 + 1 வந்து என்னது I stack of 1, I stack of 1 என்னது, I stack of 1 is nothing but a. ஸோ இந்த a வந்து if this is equal to needle of j ஆன்னு பார்க்குறேன், needle of j என்னது 1. ஸோ அதனால் needle of j வந்து என்னது, needle of 1 என்னது a. ஸோ a ஈக்குவலாக இருக்குது, அதனால் பிரேக் ஆகாது. அதே மாதிரி நெக்ஸ்ட் கேரக்டர், நெக்ஸ்ட் வந்து I stack of 2 பார்ப்போம். I stack of 2 என்னது d. if this is equal to the needle of j, needle of j என்னது 2. ஸோ j 2னா என்னது, needle of 2 என்னது d. ஸோ dd ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஃபைனலாக நம்ம செக் பண்ணுவோம் வெதர் needle, if j is equal to needle dot size minus 1, needle dot size என்னது 3, 3 minus 1 2. ஸோ j வந்து இப்போ என்னது, j வந்து இந்த லாஸ்ட், அதாவது 0 1 2 2க்கு வந்துருச்சு, ரைட். ஃபார் லூப்பில் 0 1 2 வரைக்கும் தான் போகும். ஸோ 2க்கு வந்துருச்சு. ஸோ 2க்கு வந்துட்டாலே we can say that we have checked for all these characters. அதாவது SAD ஃபுல்லாக பார்த்துட்டோம், அண்ட் ஃபுல்லாக பார்த்துருக்கோம், அண்ட் SAD மேட்ச் ஆகுது. மேட்ச் ஆகலைன்னா பிரேக் ஆகிடும் இங்கே, ரைட். மேட்ச் ஆகலைன்னா இங்கே பிரேக் ஆகிடும். ஸோ மேட்ச் ஆகிருக்குன்னு அர்த்தம். இந்த if loop ட்ரூவாக இருந்துச்சுனாலே we can say that we have found the match. ஸோ மேட்ச் கண்டுபிடிச்சாலே we can return the ith index. ஸோ I எதில் இருக்குது இப்போது, I வந்து 0ல தான் இருக்குது. ஸோ அதனால் we will return the 0th index. alright, so it's as simple as that. ஸோ ஃபஸ்ட் நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்து இந்த ஃபஸ்ட் எக்ஸாமுக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ I 0ல வச்சுக்கிட்டு we are just checking I stack of I plus j. ஸோ jth loop வந்து கண்டினியூஸாக it is getting changed because j is the inner loop. I stack of j is not equal to needle of j1 பார்க்குறோம். ஸோ ஈக்குவலாக இருந்துச்சுன்னா we are not doing anything. சப்போஸ் நாட் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதை பிரேக் பண்ணிடுறோம். ஆல்ரைட், ஸோ இந்த ஒரு கண்டிஷன் நம்ம செக் பண்ணுறோம். ஸோ இந்த கண்டிஷனில் வந்து அண்ட் தென் ஃபைனலாக வந்து if j is equal to needle dot size minus 1 பார்க்கணும். பிகாஸ் we are checking whether the entire needle இருக்கிற கேரக்டர்ஸ் வந்து மேட்ச் ஆயிருக்கான்னு செக் பண்ணுறோம். அந்த செக்கிங் வந்து இது, ரைட். ஸோ ஐ வில் ரைட் த கமெண்ட் checking if entire needle is matched. alright, and finally we can return. so நமக்கு ஆன்சர் கிடைக்கலனா we can return -1, ரைட். நமக்கு ஆன்சர் கிடைச்சிச்சுன்னா இந்த இங்கே ரிட்டர்ன் ஆகிடும், ரிட்டர்ன் I ஆகிடும். alright, so it's a very simple question தான். நீங்கள் வந்து if you are not comfortable using this I stack I plus j, இது உங்களுக்கு பிடிக்கலனா you can do in your own way.
ஓன் வேல எப்படி பண்ணலாம்னா யூ கேன் ஜஸ்ட் traverse ஈச் அதாவது இந்த நீடல் ஆர் சைஸில் வந்து யூ கேன் ஜஸ்ட் இங்கே வந்து யூ கேன் ஜஸ்ட் ஹாவ் யூ கேன் ஜஸ்ட் ஹாவ் எம்டி ஸ்ட்ரிங். ஸோ எம்டி ஸ்ட்ரிங்கில் வந்து நீங்கள் கன்கார்டினேட் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ கன்கார்டினேட்டே பண்ணிட்டு வாங்க அண்ட் தென் ரெண்டு ஸ்ட்ரிங்கையும் நீங்கள் வந்து மேட்ச் பண்ணி பாருங்கள். அதாவது நீடில் ஸ்ட்ரிங்கையும் அண்ட் தென் நீங்கள் கன்கார்டினேட் பண்ண ஸ்ட்ரிங்கையும் நீங்கள் மேட்ச் பண்ணி பாருங்கள். சப்போஸ் சேட் மேட்ச் ஆச்சுன்னா யூ கேன் ரிட்டர்ன் த ith இண்டெக்ஸ். ஸோ அப்படியும் பண்ணலாம். ஸோ பேசிக்கலி நீங்கள் வந்து இங்கே ஒரு ஸ்ட்ரிங் எம்டி ஸ்ட்ரிங்கை நீங்கள் டிக்ளேர் பண்ணணும். ஸ்ட்ரிங் எம்டின்னு டிக்ளேர் பண்ணி ஸ்ட்ரிங்கை வந்து டெம்ப்னு ஒரு ஸ்ட்ரிங் டிக்ளேர் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த ஜேத் லூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பை வந்து அப்பன் பண்ணிகிட்டே வாங்க, டெம்பை வந்து கன்கார்டினேட் பண்ணிகிட்டே வாங்க. அதாவது இந்த ஸ்டாக் ஸோ கன்கார்டினேட் பண்ணிட்டு வந்துட்டு யூ கேன் செக் ஃபார் திஸ் டெம்ப் ஸ்ட்ரிங் அண்ட் நீடில் ஸ்ட்ரிங். ஸோ அப்படியும் பண்ணலாம். பட் ஃபார் சிம்பிளிசிட்டி நான் வந்து ஐம் டூயிங் திஸ் கைண்ட் ஆஃப் திங். ஸோ இப்போ சப்மிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பாருங்கள் நம்ம சொல்யூஷன் சப்மிட் ஆச்சு. ஸோ இட்ஸ் அ மீடியம் லெவல் கொஸ்டின், பட் ஐ வுட் சே திஸ் இஸ் அ ஈஸி லெவல் கொஸ்டின் பிகாஸ் இட் இன்வால்வ்ஸ் ஜஸ்ட் மைனர் லாஜிக். அண்ட் ஸோ இந்த வீடியோ புரிஞ்சுதுன்னு நம்புகிறேன். ஸோ இந்த அப்ரோச் புரிஞ்சுதான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் தமிழில் கோடிங் கற்றுப்பாங்க. நம்ம சேனலே பார்த்தீங்கன்னா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம் சீரிஸ் இருக்குது அண்ட் மிஷின் லேர்னிங் சீரிஸ் இருக்குது அண்ட் தென் கோடிங் டியூட்டோரியல் சீரிஸில் அரௌண்ட் some 90 வீடியோஸ் வந்திருக்கு ஆல்ரைட். அண்ட் ஸோ இஃப் யூர் பிகினர் இன் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ் யூ ஆர் அட் த ரைட் பிளேஸ். ஸோ நம்ம சேனலில் கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் பிகாஸ் யூ கேன் ஃபைண்ட் அ லாட் ஆஃப் வீடியோஸ். அண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம் சீரிஸில் பார்த்தீங்கன்னா லைக் இஃப் யூ ஆர் ஸ்டார்டிங் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ் ஃப்ரம் ஸ்க்ராச் யூ கேன் லேர்ன் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ் இன் தமிழ். ஸோ உங்களுக்கு ஸ்க்ராட்ச்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் உங்களுக்கு அந்த பிளேலிஸ்ட்டில் யூ கேன் ஃபைண்ட் வீடியோஸ் ஆல்ரைட். அண்ட் இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் மிஷின் லேர்னிங் then go check out mission learning playlist in this channel. Alright, so thanks for watching. We'll see you in the next video again. Until then, bye. Hey guys, welcome back. என் பேர் ஆதித்யா. இன்னைக்கான question